தெற்கை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வடமாகாண விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவிகளுக்கான நியமனம் உடனடியாக நிறுத்தப்படாவிட்டால் ஆளுநர் அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்த உள்ளதாக ஆளும் கட்சி உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விவரங்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான 3ஆம் கட்ட அமர்வு இன்றுடன் நிறைவடைகின்றது. ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான 3வது அமர்வின் இறுதி நாளான இன்றைய தினம் சாட்சியம் அளிப்பதற்காக 187 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. கோரளை பெற்று பிரதேச செயலகத்தில் இன்றைய இறுதி நாள் அமர்வு நடைபெற்று வருகின்றது. இன்று பிற்பகல் 3 மணி வரை மக்களின் சாட்சியங்களை பதிவு செய்வதற்கும் புதிய முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கும் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. I don't know what happened. Yeah. Did you go to the paddy field area? We went to the paddy field. Poninga. I went to the paddy field. Don't know. That they have not given him the training, but they asked him to keep the gun. இதுவரைக்கும் இல்லை. ஆனா இருக்கிற இடமெல்லாம் இருந்து கடிதங்கள் வந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு இடமாக கொண்டு போனவங்க. So I continue to receive